இந்த மார்கழி மாதத்தை மேலும் சிறப்பூட்டும் வண்ணமாக அமையக்கூடிய ஒரு அழகான நாள் அனும ஜெயந்தி. ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வீரம் நிறைந்தவர், தீரம் நிறைந்தவர், ராமாயண காவியத்தினுடைய ஆணிவேராக அவர் தான் விளங்குகிறார். இப்படி அவருடைய பெருமைகளை எவ்வளோ நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பேசுவதில் பேராற்றல் படைத்தவர், எம்பெருமானாலேயே சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்துக்கு உரியவர். இந்திரன் வஜ்ராயுதத்தினாலே அடித்தார். அணு அப்படின்னு அந்த தாடை, கண்ணம், மண் அப்படின்னா முறிந்து பெரிதாக தோன்றியதா, அதனால் அவருக்கு அணு மண் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. தன்னுடைய மகனை அடிச்சுட்டாங்களே அப்படின்னு கோபம் கொண்ட வாயு பகவான் தன்னுடைய வலிமையெல்லாம் சுருக்கி கொள்கிறார். காற்றின்றி உலகம் ரொம்ப கலங்கி போய்விடுகின்றது. அப்போ வாயு பகவானை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவர்கள் எல்லாம் வந்த அனுமனை வாழ்த்தி பல அஸ்திரங்களை அவருக்கு பரிசாக கொடுத்து வாயுதேவனை பழைய நிலைமைக்கு திரும்ப வைத்தார்கள். அப்படி திரும்பிய உடனே அவர் தன் தகப்பனாராகிய வாயு பகவான் கிட்ட சொல்றார், இந்த ஆதித்த பகவானின் பெருமை தெரியாது நான் அவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டேன், ஆகவே அவர்கிட்டயே நான் கல்வி படிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய தேருக்கு முன்னே அவர் போகின்ற வேகத்துக்கு போய் அவரிடத்திலே கல்வி கற்றவர் ஆஞ்சநேயர். ஆதித்த பகவான் கல்விக்கு கிரகமாக விளங்கக்கூடியவர். அவர்கிட்டயே ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா அப்ப அவர் எவ்வளோ பெரிய ஞானவானாக இருக்கணும். அதனால்தான் கல்வி நலனை பெறணும்னா அனுமரை நாம வழிபாடு பண்ணலாம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு